அப்படி இருக்கும்போது ஏஆர் ரஹ்மான் அவர்களே, நீங்கள் ஒரு முஸ்லீமா இருப்பதோ, உங்க நம்பிக்கையோ எதுவுமே இங்க பிரச்சனை இல்ல. உங்கள முஸ்லீம்னு கார்னர் பண்ணாலும் சரி, இல்ல தமிழர்ங்கிற அடிப்படையில கார்னர் பண்ணாலும், எந்த அடிப்படையில இது பண்ணாலும், நீங்க துணிச்சலாக நில்லுங்கள். உங்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் என்று மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மொய்த்ரா வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு ஆதரவா களமிறங்கியிருக்காங்க. பாஜகக்காக கங்கனா போன்றவர்கள் இறக்கி விடப்படும்போது, மொய்த்ரா போன்றவர்கள் ஏஆர் ரஹ்மானுக்காக தன்னியல்பா வர்றாங்க, உந்துதல்ல வர்றாங்க. என்ன ஒரு ஒரு முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ புகழ்பெற்ற ஒரு இசையமைப்பாளரை நீங்கள் உடனே மதச்சார்புடையவர், பக்கச்சார்புடையவர்னு சொல்லி அவரை இறக்கி அடித்து அவரை காலி பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு மேற்கு வங்கத்திலேருந்து வர்றாங்க. பாருங்கள், ஏஆர் ரஹ்மானுக்காண்டி மேற்கு வங்கத்திலேருந்துலாம் வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கனிமொழி அவர்கள் குரல் கொடுத்தாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த தமிழ் திரையுலகம்னு ஒன்று உலகம் இருக்கு இல்லையா, ஒரு சூப்பரான உலகம், தமிழ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க, தமிழ் சினி ஃபீல்டு. அந்த சினி ஃபீல்டு வேர்ல்டில் இருந்து ஒருத்தருங்க எத்தனை ஏஆர் ரஹ்மான் படத்தில் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் இசையமைக்காமல் இவங்க எத்தனை படம் நடிச்சிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் கூடயே எவ்வளோ படம் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி உச்ச நடிகர்கள் எல்லோருமே. இப்போ சமீபத்தில் கூட ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எல்லா புகழும் இறைவனுக்கேலேருந்து எத்தனை பாட்டு அவர்கிட்ட போட்டிங்க. சிங்கப்பெண்ணே எங்கிலேருந்து எல்லா பாட்டும் அவருடைய இசையில் தானே வந்தது. ஏஆர் ரஹ்மான் ஒரு தமிழன், வேற ஒன்றும் இல்லை, எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வட இந்தியாவில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் பக்கம் நாங்கள் நிற்போம். எங்கள் தமிழன் ஏஆர் ரஹ்மான் பக்கம் நிற்போம். முஸ்லீம்ங்கிறது கூட செகண்டரி, தமிழன் ஏஆர் ரஹ்மான் பக்கம் நிற்போம். தமிழ்நாட்டை சேர்ந்த எங்கள் இசையமைப்பாளர் ஆஸ்கார் நாயகன் பக்கம் நாங்கள் நிற்போன்னு ஒரு நடிகர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இல்லை, இந்த தமிழ் திரையுலகத்தின் போக்கு எனக்கு ஆபத்தாக இருக்குது. தன் சக கலைஞன், தன்னுடைய நண்பன், தன்னுடன் எத்தனையோ படங்களில் பணிபுரிந்தவன், தன்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. இப்போ எத்தனையோ நடிகர்களுடைய பாடல்கள் வெற்றி அடைவதற்கு ஏஆர் ரஹ்மான் காரணம்.